இவர் வசந்த் பேசும்போதுலாம் என்ன வந்து சீனியர் அப்படின்னு சொல்றாரு. அவர் படிச்ச ஸ்கூல்ல ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி தான் அவர் ரொம்ப நாள் ஹெட் மாஸ்டர் லெவலுக்கு ஒரு 2-3 வருஷம் முன்னாடி தான் படிச்சிருக்காரு. இப்போ இந்த கடமை ட்ரஸ்ட் பண்ற சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நானும் இந்த ட்ரஸ்டும் அது ஒரு 1 இயர் அசோசியேட்டட் நினைக்கிறேன். என்னோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன். ஏன்னா நான் ரொம்ப அதை பத்தி தெரிஞ்சதில்லை, ரொம்ப சின்ன கான்ட்ரிபியூஷன். இந்த 1 இயர்ல இந்த செகண்ட் டைம் வரேன் நான். இதுல லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து இந்த செகண்ட் டைம் வரேன். இவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, இவ்வளோ விஷயங்கள் கடமை ட்ரஸ்ட் மூலமா நடக்குது அப்படின்றது எனக்கு உண்மையிலேயே இன்னைக்குதான் தெரியும். ஒரு 1 இயரா வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ற ஒரு நெட்வொர்க்கை வந்து கொஞ்சம் சரியா வேல்யூ பண்ணலையோன்னு ஒரு சின்ன கில்ட்டோட தான் ரொம்ப நேரமா உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஸோ இவ்வளோ ஆக்டிவிட்டி பண்றதுனால நான் சீனியர்ல, அவர் தான் சீனியர், நான் ரொம்ப சப்ஜூ. நம்ம எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்கு அப்படின்னு, அது ரொம்ப உண்மை. நான் இந்த ட்ரஸ்ட்ல அசோசியேட் ஆனதுக்கான பிரைமரி காரணமும் அதுதான். ஏன்னா நானும் வந்து ஒரு நார்த் மெட்ராஸ் பையன் தான், பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஏழு. என் ஒய்ஃப் இங்க ரொம்ப கிட்ட அதிகாரபுரம் தான் அவங்க. ஸோ அதனால இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அதனால திருப்பி இந்த சமுதாயத்துக்கே ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் என்னோட இன்டென்ஷன். வசந்த் ரொம்ப ரொம்ப ஹாட்டான ஒரு பாயிண்ட் சொன்னார். ஒரு சதர்லாண்ட் டெக்னாலஜிஸ்ல குரூப் டிஸ்கஷன் நடக்கும்போது 75 பேர்ல ஒருத்தர் கூட செலக்ட் ஆகல அப்படின்னு. 20 வருஷம் முன்னாடி, கரெக்டா 23 வருஷம் முன்னாடி அதே மாதிரி ஒரு குரூப் டிஸ்கஷன்ல வேற ஒரு கம்பெனி கண்டக்ட் பண்ண ஒரு இன்டர்வியூல நானும் செலக்ட் ஆகல. ஸோ என்னோட கம்யூனிகேஷன் லெவலும் அவ்வளவுதான். அப்படி இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணோம் இன்னைக்கு. அதனால ஒரு விஷயம் டிசைட் பண்ண, நான் கரியர் அடுத்தடுத்த லெவல் வரும்போது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ்க்கு தான் ஜாப் கொடுக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் பர்டிகுலரா இருப்போம். நாங்க என் கம்பெனிலையும் சரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனியும் சரி, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் தான் முதல் தலைமுறை பட்டதாரிகள் அப்படின்னு. ஸோ அதுல வந்து மதுரையில ஒரு சென்டர் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நிறைய சென்டர்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மதுரையில பண்ண ஒரு சென்டர்ல வந்து ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணாங்க. அந்த 10 பேருக்கு இங்கிலீஷ்ல ஆனா ஒண்ணா தெரியாது. நீங்க நம்புறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், பட் அதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. அந்த 10 பேர்ல இன்னைக்கு 5 பேர் என்னோட கம்பெனில சீனியர் மேனேஜரா வேலை செஞ்சுருக்காங்க. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா அதுல ஒருத்தர் இங்க கூப்பிட்டு வரேன். அந்த 5 பேர்ல ஒருத்தர் இங்க கூப்பிட்டு வரேன். அந்த 5 பேரும் இன்னைக்கு யூகேல, யூஎஸ்ல இருக்கிற வெள்ளக்காரங்களோட டெய்லி பேசிஸ்ல பேசுறாங்க. முயற்சி பண்ணா இம்பாசிபிள், முடியாத விஷயம் கிடையாது அப்படிங்கிறது வந்து அவங்களா ஒரு லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ சார் ரொம்ப ஸ்பாட்டான சொன்னார். இந்த இந்தியா வந்து 4th பிளேஸ் ஆஃப் ஜிடிபியில இருக்கு. அடுத்த லெவல் போறதுக்கு நம்ம நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னு. இந்தியா இங்க இருந்து அடுத்த லெவல் போக முடியும் அப்படின்னா 2 காரணங்கள் தான் முடியும். நம்ம அதுல ஒண்ணு வந்து விமன் எம்பவர்மெண்ட். அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் விமன்ஸ், இதனோட எம்பவர்மெண்ட் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகுதோ அங்கதான் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது நிறைய வாட்டி சொல்லுவேன், காலையில எழுந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ரெடியாகி அவங்க பசங்களை ரெடி பண்ணி, ஹஸ்பண்டை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கோ வேலைக்கோ அனுப்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்களும் ரெடியாகி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பிடிச்சி ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கோ இல்லை வாட்டவர் ஒரு பிரைவேட் கம்பெனிஸ்க்கோ இல்லை ஒரு ஹவுஸ் கீப்பிங்காவோ எந்த மாதிரியான ஒரு வேலைக்கோ போயிட்டு திருப்பி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பிடிச்சி வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் டின்னர், அதுக்கப்புறம் பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி முடிச்சு பண்ற இந்த விமன் தான் உண்மையான ராணுவ வீரர்கள். இவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் வந்து இந்தியாவையும் சொசைட்டியும் அடுத்த லெவல் ஸ்டேஜ் டெஃபினட்டா கொண்டு போக முடியும். ஏன்னா இங்கதான் வந்து அந்த கோர் ஸ்கில்ஸ், இங்கதான் அன்டாப்பர்டு நாலேஜ் இருக்கு அப்படின்றது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அந்த விஷயத்த இந்த ட்ரஸ்ட் இவ்வளோ பர்பஸ்ஃபுல்லா கான்செப்ட் பண்றாங்கன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் ரன் பண்ணும்போதுலாம் நிறைய டவுட்ஸ் வந்தது. நான் எதுவுமே கேட்கல. எப்படி இவ்வளவு பேர் ஆர்கனைஸ் பண்றாங்க, இவங்களுக்கு எப்படி ட்ரைனிங் ஷெட்யூல் பண்றாங்க, யாரு ரெஃபரன்ஸ் பண்றாங்க, எப்படி இந்த ஷெட்யூல்ஸ் எல்லாம் கொண்டு போறாங்க அப்படின்னு நான் ஒரு 2 hours இங்க வந்து வசந்தோட உட்கார்ந்து இதெல்லாம் டீடைலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பா ஒரு 2 hours அப்கமிங் வீக்ஸ்ல நான் இங்க வரேன்.
அதுக்கான காரணம் என்னோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மி, அதை நான் டெஃபினட்டா இன்க்ரீஸ் பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் டீடைல் கான்ட்ரிபியூஷன் ஒரு 2 சின்ன சஜஷன் மட்டும் தோணுச்சு நீங்க பேசும்போது. ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால உங்களோட அகாடமிக்ல நீங்க பேசும்போது மென்ஷன் பண்ணீங்க ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருக்குன்னு. பட் அதை ஒரு சப்ஜெக்டா எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு. பர்சனல் நோட்டில் நான் மணிபுரட்சி ஃபவுண்டேஷன் ரன் பண்ணுறேன். அது ஃபினான்ஷியல் லிட்ரஸி பற்றி தான். மேபி நம்ம பேசலாம். ஒரு சப்ஜெக்டா ஒரு 1 வீக் கோர்ஸாவோ இல்லை ஃபினான்ஷியல் லிட்ரஸி பார்ட் ஆஃப் அகாடமிக் ப்ரோக்ராம்ல கொண்டு வரலான்றது ஒன்று. ரெண்டாவது, டெக்னாலஜி அடாப்ஷன் கொஞ்சம் ரொம்ப முக்கியம். சார் பேசும்போது சொன்னாரு எல்லாருக்கும் இது பத்தி ட்ரம்ப் பத்தி தெரியும், யூடியூப் பத்தி தெரியும் அப்படின்னு. தெரியணும்னு இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அதை பத்தி தெரிஞ்சாலும் இதை எதுக்கு பார்த்துக்கணுமா அப்படின்றது ஒரு இருக்கும். அதனால அந்த அவேர்னஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இப்போ நான் இந்த லேப்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது இப்போதைக்கு இருக்க சிஸ்டம் வந்து ரொம்ப அப்கிரேடடா இருக்கு. எங்க ஆஃபீஸ்ல இந்த மாதிரியான டச் ஸ்கிரீன் பேஸ்ட் ப்ரெசன்டேஷன் சிஸ்டம்ஸ்லாம் கிடையாது. ஒரு சஜஷன், இந்த அகாடமிக் கோர்ஸ்ல ஒரு சாட் ஜிபிடியோ இல்லை ஒரு ஜெமினியோ யூஸ் பண்ண சொல்லுங்க. ஏன்னா டெக்னாலஜி வந்து டெமோக்ரடைஸ் பண்ணும் நிறைய விஷயங்களை. அந்த நாள் எனக்கு தெரிஞ்சு இருக்க எல்லாருக்கோட மொபைல்லையும் வந்து ஃபேஸ்புக் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்கும், யூடியூப் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சாட் ஜிபிடியும் ஜெமினியும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது இருந்துலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் தமிழ்ல பேசலாம், வாய்ஸ்ல பேசலாம், இங்கிலீஷ்ல பேசலாம். அந்த டெக்னாலஜியை ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் கோர்ஸாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். படிச்ச எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்வுரையாற்றிய தனிய வேட்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளோம். அடுத்தபடியாக தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றத்துடைய தலைவர் வி. இளம்பவன் ஐயா அவர்களை உரையாற்ற இருக்கிறோம்.